பெண்ணினா வீட்டுக்கு தானே பெண்ணினா பலாப்பழம் இருக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லி வர சொன்னாரு அதுக்காக தான். சரி சரி. பெண்ணினா வீட்டில் எல்லா மரமும் இருக்கும் பாருங்க, எந்த காயும் இருக்காது, எலுமிச்சை உணவு நிறைய வரும், பூச்செடி மரத்துக்கு எதுக்குமே பஞ்சம் இல்லை. வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க மாதுளங்காய் கூட காய்ச்சி. இந்த மரத்தோட பழம் ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்கும். சில மரத்தில் வந்து இனிப்பு கம்மியாக இருக்கும். இந்த மரம் சூப்பர், செம்ம டேஸ்ட். நாங்கள் எடுக்காது 3 காய் வந்து பேர் என்ன பறிச்சு போட்டு வச்சுருக்காரு. எது நமக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். எது பழத்திருக்குன்னு தெரியல, வாசனை வந்து இதுவும் லைட்டாக பழுத்த மாதிரி தான் இருக்கு. அது காய், சுத்த காய் பழுத்துருச்சு. எதுவுமே பழுத்துருச்சு, பழுத்த வாசனை வந்துருச்சு. காய் இல்லை, காய் மாதிரி இருக்கு. காய் இல்லை, பழுத்து பிஞ்சு. ஆனால் கொஞ்சம் வாசனையாக இருக்குது, நல்லா இருக்கும். அதானே நல்லா பழுத்துது. ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும்ல, இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் தான் தூக்கிட்டு போக முடியும். அதனால சின்னதாக இருக்குதா. இங்கே வந்து பல மரம் சொல்லு. பாருங்க 2 அடுப்பு. மாங்காலாம் பறிச்சுக்க சொல்லிட்டாங்க. ஏய் நான் என்ன இப்போ பெரிய வீடு பலாப்பழம், இந்த பலாப்பழம் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஊருக்கு போகும்போது பெருசாக இருந்தால் தூக்கிட்டு போக முடியாது, அதனால சின்னதாக எடுத்துக்கிட்டேன். அவர் பெண்ணில் இன்னும் மாங்காய் இருக்குமா, மாங்காவும் பறிச்சுட்டு போன்னு சொல்கிறாரு. பார்க்கலாம். அங்கே இருக்கு. ஓ, அந்த மாமரத்தில் இருக்கு. குச்சி நீட்டாக அங்கே இருந்தது, எடுத்துகிட்டு வந்து பறிக்கலாம். எலுமிச்சை பழமும் கொத்து கொத்தாக இருக்குது. அது கூட பறிச்சுட்டு போகலாம், ஜூஸ் போடலாம். ஜூஸ் பறிச்சுட்டு போகலாம். சரி, கொஞ்சம் பழமாக பார்த்து பறிச்சு எடுத்துகிட்டு போக முடியும். எடுத்துகிட்டு பறிக்க எடுக்காமல் எங்கேயே போறீங்க? மரத்தை கட்ட பழமே இல்லை. சரி, என்ன ஒரு அப்புறமும் கவர் கூட எடுத்து வந்து பேசலாம். மாங்காவும் பாருங்க கைஸ். மாங்காய் மேலே ரொம்ப உயரமாக இருக்குது, மேலே ஏறி தான் பறிக்க முடியும். எப்படி போய் ஏறுவா? குச்சி ஆனால் நீட்டாக இருக்குது. அதில் வேணா ஒரு மாங்காய் வீழ்ந்துருக்குல்ல. ஒரு மாங்காய் அப்பா. ஐயோ, அணில் கடிச்சிருச்சு. அப்படியே பார்ப்போம். நானே இப்போ தான் சுற்றி நிறைய மரம் சூப்பராக இருக்கும். இந்த கார்டன் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். வேப்ப மரம்லாம் இருக்குது கைஸ். இங்கே போய் வேப்ப மரம் பேக் பண்ணிட்டியா? பண்ணிகிட்டே இருக்கிறேன். பலாப்பழம் எடுத்து வச்சுட்டேன், மாம்பழம் பறிச்சு வச்சுட்டேன். இது வந்து முந்திரி கொட்டை, அம்மா முந்திரி கொட்டை உடைக்க வேலைக்கு போனாங்க. அப்போ முந்திரி கொட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு எடுத்துகிட்டு போய் சுட்டு உடச்சி எடுத்துக்கணும். இப்போ இன்னும் மாங்காய் பிடிக்கிற வேலை இருக்குது. பழம் மட்டும் தான் இப்போ பறிச்சு வச்சுருக்கோம். பெண்ணிநாட்டில் போய் மாங்காய் பிடிக்கணும். இங்கேயும் மாங்காய் இருக்குது. இதெல்லாம் தெரிச்சு பேக் பண்ணணும். பேக் பண்ணுறது கூட பண்ணிடலாம், ஆனால் எப்படி தூக்கிட்டு போக போகிறோன்னு தான் தெரில. இங்கேருந்து கள்ளக்குறிச்சி போகணும். இந்த வருஷம் நல்லா கொத்து கொத்தாக நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு. எப்பயும் கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்கும், இந்த வருஷம் அதிகமாக காய்க்கும். பாருங்க பெரிய கொத்து, அங்கே பாருங்க மேலே எம்மா பெரிய கொத்து பாருங்க. அங்கே பாருங்க மேலே எம்மா பெரிய கொத்து. ஒரு கொத்துலேயே 10 மாங்காய் இருக்கு. பெண்ணுனா வந்து மாங்காய் பறிச்சுட்டு சொல்லிருக்காரு. இதை பறிச்சுட்டு அங்கேயே போயிட்டு இருக்கேன். பிரியாணி சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மா எப்பவுமே பிரியாணி நல்லா செய்வாங்க. இந்த மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக கடையில் செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்குது. என்னென்ன செஞ்சாங்கன்னா முட்டை, சிக்கன் கிரேவி, பிரியாணி, ஆனியன் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். தாரணை கேளு, தாரணை பிடிச்சிட்டா தானே உனக்கு? சூப்பராக இருக்குது. பிரியாணி காட்டு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா பிரியாணி ரோஷன்? சரி.